لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبيثات ويضع عليهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாடுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மதுக்கூர் தர்ம அறக்கட்டளை சார்பாக மாதாந்தம் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே இங்கே பேசுமாறு என்னை அழைத்த அதே நேரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளிலிருந்து தூரமான ஒரு கருப்பொருளிலே உங்களோடு சில செய்திகளை பேசுமாறும் எனக்கு வேண்டிக் கொண்டதற்கு இணங்க எனக்கு அந்த தரப்பட்ட நேரம் மிக குறுகியதாக இருந்தாலும் குறுகிய நேற்றிரவு தான் எனக்கு தகவல் கிடைச்சது. என்னால் முடியுமான வரையும் இந்த உங்களுக்கு தரப்பட்ட இந்த நேரத்துக்குள் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் இது யாருக்கு கிடைக்கும், யாரை விட்டும் தூரப்படுத்தப்படும். இந்த ரெண்டு முக்கியமான கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்குகிற பல்வேறு நிஅமத்துகளை எடுக்கலாம், பல்வேறு வகையான உதவிகளை சொல்லலாம். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற நேர்வழியை சொல்லலாம். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வழங்குகிற வாய்ப்புகளை சொல்லலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான். அல்லாஹு தஆலா இந்த தீனை பற்றி சொல்கிற போது கூட என்ன சொல்றான்? உத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். நான் உங்கள் மீது செய்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தபோது ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும்,
உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தினார். அல்லாஹு தஆலா வெறும் மனித உடல்களை ஒன்று சேர்த்தன்னு சொல்லல, ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தி ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வான், அவனுடைய நிஅமத் அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது எல்லா வழிகளிலும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹக்கு, நேர்வழி, சத்தியம். சகோதரர் ஏற்கனவே சொன்னது போல நாங்கெல்லாம் பல்வேறு வகையான நோக்கங்கள் இருந்தோம். ஹக்கை சொல்ல வேண்டும், ஹக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதே நேரத்தில் பாவத்தில் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருந்தால், ஷிர்கில் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருந்தால், பித்அத்துகளில் நம்மளை ஒன்று சேர்த்திருந்தால், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல ஒன்று சேர்த்திருந்தால், அது நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த நியாமத்தை விட்டும் நம்மளை தூரப்படுத்தினான்னு அர்த்தம். இப்ப உதாரணமாக இந்த சபையில நம்மளை உட்கார வச்சுக்கிறோம், இது ஒரு நியாமத். ஏன் நாம இருக்கக்கூடிய இந்த சபையில நாம மட்டும் இல்ல, வானவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே, இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், வானவர்கள் அல்லாஹ்வுக்கு என்று சிலர் இருக்கிறார்கள், பூமியிலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், சுற்றித் திரிகிறார்கள். எங்கேயாவது அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுகிற ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அங்கே அவர்களும் அமர்ந்து கொண்டு ஏனைய வானவர்களையும் அழைக்கிறார்கள். ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், வாங்க நீங்க எதற்காக வந்தீர்களோ, எதற்காக நீங்கள் சுற்றுகிறீர்களோ அந்த இடம் இங்கே இருக்கிறது. அப்ப என்ன விளங்குது என்று சொன்னா, நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்க வச்சதும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற நியாமத். சில நேரம் அல்லாஹ் சில நியாமத்துகளை நமக்கு செய்வான், ஆனா நாம விரும்பி அந்த நியாமத்துகள் தேடி இருந்தா கூட கிடைச்சிருக்காது. சில நேரம் நம்ம வெறுத்து கொண்டிருக்கும் போது நம்மள அறியாமலேயே அல்லாஹ் நமக்கு செய்கிற சில தௌஃபீக் நம்ம நினைச்சிக்க மாட்டோம். உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, நாம ரூம் தேடிப்போம். எப்படி ரூம் தேடிப்போம் தெரியுமா? நல்ல டிவி உள்ள ரூம், 24 மணிக்கு நம்ம சினிமா படம் போற ரூம், நல்லா ஜொலி பண்ற ரூம், இந்த மாதிரி ரூம் எங்கிட்டாலும் கிடைக்காதாண்டு தேடி தெரிஞ்சுப்போம். இப்படியே தேடும் போது இந்த மதுக்கு ரூம் கிடைச்சிது, பார்த்தா மாட்டிக்கிட்டோமே. உதாரணமா நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, அது பாடமும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் அப்படின்னு வெறுத்து கொண்டே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நமக்கு சில தௌஃபீக்களை செய்யறான். அதுல பெருமதி நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா? நான் வரும்போது வெறுத்துக்கிட்டு தான் வந்தேன், ஆனாலும் அல்லாஹ் என் வெறுப்புக்கு மத்தியிலும் எனக்கு நல்ல ஒன்றை செய்திருக்கிறான் என்று புறவு நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியாமத் இருக்குது. சில நேரம் நமக்கு தெரியுதில்லை அல்லாஹ் இதுல நமக்கு ஒரு நியாமத் செய்ய போறாங்க, ஆனா நம்ம நினைச்சிப்போம் பெரிய ஒரு அநியாயத்துல போய் மாட்டிக்கிட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்துக்குள்ள நம்மளை கொண்டு சேர்க்கணுமா இருந்தா, சில ரூம்ல போனா 5 மணிக்கு லைட் என்னது 4 மணிக்கு லைட்டை போட்டுருவாங்க. அநியாயத்துக்கு இங்க மாட்டிக்கிட்டோமே. இது எப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கசப்பா இருக்குது, காலப்போக்குல சுபு தொழுறீங்க, நல்ல விஷயம் பண்றீங்க, அப்போ உண்மையிலேயே நம்ம ஆரம்பத்துல மனசுல வெறுத்தோம், ஆனா அல்லாஹ் அந்த வெறுப்புக்கு மத்தியிலையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை செய்திருக்கிறான் என்று நாம காலப்போக்கில் உணர்ந்து கொள்றோம். சில நண்பர்களோட சேரும், எப்ப பார்த்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் நமக்கு மார்க்க சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம எதையாவது தப்பா செஞ்சா சொல்லுவாங்க. நமக்கு பெரிய கஷ்டமாயிருக்கு, இந்த ஆளோட போய் சேர்ந்து தேவையில்லாம என்னத்தை செஞ்சாலும் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதிரி நம்ம மனசு வரும். ஆனா அது அல்லாஹ் நமக்கு செய்யற நியாமத். இந்த நியாமத் இருக்குது பல வழிகள்ல அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களுக்கு குடும்பம் மூலமா செய்யலாம், மார்க்கத்தில் செய்யலாம். அல்லாஹ் செய்யற எல்லா உதவிகளும், ஒரு மூமினுக்கு செய்யற எல்லா உதவிகளும் ஒரு நியாமத். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், இரக்கம் என்கிற ஒன்று வச்சுக்கிறான். இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னிடத்தில் 99 வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணுதான் உலகத்துக்கு அனுப்பிட்டான். அந்த ஒரு இரக்கத்தை, ஒரு அருளை வைத்துக் கொண்டு பூமியில உள்ள மனிதன், மிருகங்கள், பறவைகள் இப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வோட அந்த 99 100 அப்ப அல்லாஹ்வுடைய இரக்கமும் ஒரு நியாமத்து தான். அந்த இரக்கம் தான் நானும் நீங்களும் அவருடைய நேரான வழியில இருக்கிறது காரணம். அல்லாஹ்வுடைய நியாமத்து இருக்குது, அது மிக விசாலமானது, மிகவும் ஒரு பரந்த பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்தையும் இங்க பேச இல்லாது,
ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போகலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். அல்லாஹ் ஒரு நியாமத்தை பத்தி நமக்கு சொல்றான். ஃபத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களுக்கு நான் செய்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்க. எப்படி நீங்க இருந்தீங்க? அல்லாஹ் சொல்றான் யாருக்கு இல்ல, மக்காவில் உள்ள காவிர்களுக்கு சொல்றான். எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாங்க, ஒருத்தர் கொல்ற மாதிரி இருந்தாங்க, பழி வாங்கி கொண்டிருந்தார்கள், எவ்வளவு அனாச்சாரங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சமூகம் ஒரு ஆண் குடும்பத்தில் ஒருவரை கொலை செய்து விட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவரை பழி வாங்குவதற்கு பல ஜெனரேஷன் போகும். பழி வாங்கி ஆகணும். எந்த அளவுக்கு சொன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. உன்னைய கொலை செஞ்சு உன்னுடைய மண்டை ஓட்டுல நான் சாராயம் குடிப்பேன். அதுதான் அந்த காலத்தில் உள்ள சேலஞ்ச். உன்னை கொலை செஞ்சு உன் மண்டை ஓட்டுல சாராயம் குடிப்பேன். அப்படி ரத்த வெறி கொண்ட அந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்றான், இந்த நியாமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. உங்களுக்கு நான் செஞ்சிக்கிற நியாமத்து இருக்குது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது குத்தும் ஆதா. நீங்கள் எதிரிகளாக எவ்வளவா இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு நிலைமை வச்சு பாருங்க. உங்களோட உள்ளங்களுக்குள்ள கனெக்ஷன் உண்டாக்கினான். இன்னைக்கு நம்ம எல்லாம் உதட்டிலையும் உடம்புலையும் தான் ஒண்ணு. உள்ளங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் பா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு இவர் கேட்கறதெல்லாம் பார்த்தா இவர் நம்ம மேல வச்சுக்கிற இறக்கம் உலகத்துல யார் மேலே வைக்கலன்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம போய்க்க போறது என்ன செய்ய, கண்ட சலாம் சொல்லத்தானே வேணும். மனுஷனா இவ்வளவு அனுப்பினால சொல்லணும். நான் உதாரணத்தை சொல்றேன். இதுக்கு பேர் ஒற்றுமையா? அப்ப ஒற்றுமைன்றது அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தை இணைச்சிக்கிறேன்றான். இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, சுப்ஹானல்லாஹ், அது சொல்லி வேலை இல்லை. எந்த அளவுக்கு இப்ப கொள்கை ரீதியாக, இயக்கங்கள் ரீதியாக பல பல விஷயங்கள்ல பிளவுபட்டிருக்கிறோம். அல்லாஹ் இது என்ன சொல்றான், ஒன்று ரஹ்மத்தாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு எதிரானதை நீங்க கண்ணை மூடின்னு சொல்லலாம். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை. எது ரஹ்மத்து? அல்லாஹ் எதை அவனுடைய அருள் என்று சொல்றானோ அதுக்கு எதிரான பக்கத்தை யாருக்கிட்டே நீங்க கேட்க தேவையில்லை. கண்ணை மூடின்னு சொல்லுங்க, அது அருள் இல்லை. எது அருள் இல்லை? அல்லாஹ் மனித சமுதாயத்தை ஹக்குல அவங்களோட உள்ளத்தால ஒன்றிணைப்பது நியமத்தாக இருந்தால் பிளவுகள், முரண்பாடுகள், பிரச்சனைகள், இயக்கங்கள், வேறுபாடுகள் கண்டிப்பாக அது அருளாக இருக்காது. இத நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஹுவல் காதிர், அவனுக்கு சக்தி இருக்கிறது. என்ன சக்தி இருக்கிறது? ஐயபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், உங்களுடைய தலைக்கு மேலிருந்து, வானத்தில் இருந்து தண்டனையை கொண்டு வருவதற்கு அவனுக்கு முடியும். செய்யாம இருக்கிறான்னு சொன்னா முடியாம இல்ல. அவனெல்லாம் பட்பட்டுன்னெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டான். அடிச்சா கட்டுமே ஆயிடும். மேலே இருந்து கொண்டு உங்களை அழிச்சிடும். அவனுக்கு சக்தி இருக்கிறது. அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கு, அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழால் இருந்து உங்களை தண்டிப்பதற்கு அவனுக்கு முடியும். ரெண்டும் பண்ணினா தானே. நூனபுடைய சமுதாயத்துக்கு மேலே இன்னும் தண்ணி குடிச்சது, கீழே இன்னும் தண்ணி பூமிச்சது. எல்லாம் சொல்றாங்க. ரெண்டும் செய்வோம். அவ் அல்லது எல்பிசக்கும் ஷியன், உங்களை துண்டு துண்டா உடைச்சு விட்டுரும். உடைச்சா என்ன நடக்கும்? உங்களில் சிலருடைய துன்பத்தை மற்றும் சிலரை சுவைக்க வைப்பான். புரியுதா என்னண்டு? அல்லாஹ்வுடைய அதாபுகள்ல ஒண்ணுதான், துண்டு துண்டா நம்மளை பிரிச்சு போட்டு இவன் அவனுக்கு மேடை போடுறதும், அவன் இவனுக்கு மேடை போடுறதும், இவன் அவனை திட்டதும், அவன் இவனை திட்டதும் என்னவா? அல்லாஹ்வுடைய அதாபு. அப்ப அதாபுல அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை விட்டு தூரப்படுத்தப்படுகிற சமூகம் யார் தெரியுமா? எந்த சமூகம் தங்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகளை உண்டாக்கி, வேறுபாடுகளை உண்டாக்கி, பிரச்சனைகளை உண்டாக்கி முரண்பட்டு செல்கிறார்களோ அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருளை இழந்து தூரப்படுத்தப்படுகிற ஒரு சமுதாயம். இத இந்த தலைப்புன்னு சொல்றதை விட பொதுவா இந்த சகோதரர் ஒரு முன்னுரை கொடுத்தாரு. அதுக்கான ஒரு செய்தியாக நான் சொல்றதாக எடுத்துக்கொள்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய நியமத்து இருக்குது, அது எங்களோட சகோதரத்துவத்தில் இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான சகோதரத்துவம் என்ன? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வதராஹுமிஹிம் வதஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத். மூமின்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டுறது, இரக்கம் காட்டுறது, அந்நியோன்யமாக இருப்பது ஒரு உடம்பை போல இருக்கிறது.
இதஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு ஸாயிருல் ஜஸத். அந்த உடம்புல ஒரு பகுதிக்கு ஏதாவது நோவினை வருமாக இருந்தால் ஏனைய பகுதிகள் வருத்தப்படுது. உண்மையான உறவு. இதுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத், இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். அதனால அல்லாஹ் சொல்றான் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அல்லாஹ்வுடைய அருளினால், அதால அல்லாஹ்வுடைய நிஅமத்தால, உங்க திறமை இல்ல. அல்லாஹ் நாடி இருந்தா எல்லாத்தையும் உண்டாக்கிப்பான். ஆனா அல்லாஹ் அப்படி ஆக்குறது இல்லை. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக உங்களை அவன் சகோதரர்களாக மாற்றிவிட்டான். எனவே இந்த ஒரு செய்தியை நீங்க விளங்கணும். எக்காரணம் கொண்டும் முரண்பாடுகள் உருவாக்கப்படக்கூடாது. எப்படி நமக்கு கொள்கை அளவிலே உடன்பாடு காண முடியுமோ, ஃபெஸ்டுக்கு அதைத்தான் யோசிக்கணும். இப்போ ஊர்ல 2 பள்ளிவாசல் வைங்களேன். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? கடந்த காலங்களில் இதெல்லாம் விடப்பட்ட தவறுகள். இதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நீங்க சரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்க பார்க்கிறோம். இதுக்கு மேல இந்த பள்ளிவாசல்ல எங்களுக்கு தலையடிக்க முடியவே முடியாது. உதாரணம், வேற வழி இல்லை. நாங்க ஒரு பள்ளியை கட்டுறோன்றது வேற. இன்னைக்கு அப்படி அல்ல. ஏதாவது ஒரு மசாலாவை எடுத்துக்கொள்வோம், இவன் நமக்கு உடன்படுறா இல்லை, போய் ஒரு பள்ளியை கட்டுறோம். இப்படி கட்டப்பட்ட பள்ளி ஒரு ஊர்ல 10 பள்ளி. இது அல்லாஹ்வுடைய அருளா? இல்ல. அப்ப முடியுமான வரையும் எவ்வளவு சஹாபாக்களுக்கு மத்தியில் முரண்பாடு வரலையா? அந்த முரண்பாடுகளை எப்படி அழகா தீர்த்து கொண்டாங்க. ஒரு சம்பவம் இன்னைக்கு இருந்தா வெட்டுக்குத்து வந்தீங்க. அந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்டவரே சொல்றாரு, என்ன சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுற ஒரு செய்தியப்பா, எனக்குண்டா இது ஞாபகத்தில் இல்லை, நீங்க தானே சொல்றீங்க, நானும் கூட இருந்தேன். இந்த செய்திக்கு நீங்க பொறுப்பு. அம்மார் இப்னு ஆஸ் அந்த தயம்முடைய சம்பவத்துல நானும் உமர் இப்னு கத்தாப் இருந்த நேரத்துல குளிப்பு கடமை ஆயிட்டு நான் மண்ணில் பிறண்டு செஞ்சேன். அந்த குளிப்பு கடமையை நான் தயமத்துக்கு எப்படி தெரியாமன்னு சொல்லி தயமுடைய சட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, எப்படி தயமம் இப்படிதான் மண்ணில் தயமம் செய்ய சொல்லி வருது, எனக்கு தெரியாது, நான் மண்ணில் பிறண்டுட்டேன்னு சொல்லி. அதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி தயமம் செய்யறேன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி அம்மார் இப்னு ஆஸ் அறிவிக்கிறாங்க. சொல்லும் போது நானும் உமர் இப்னு கத்தாப்னு சொல்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலத்துல சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு என்ன ஞாபகத்தில் இல்லை. பாத்தீங்களா, விட்டாரு போய் சம்பந்தப்பட்டவரை இல்லைன்றாரு அப்படின்னு எவ்வளவு முரண்பாடு வந்திருக்கும். அந்த முரண்பாடை எடுக்கல, அழகான நாகரிகமான முறை சொன்னாங்க. நீங்க தானே சொல்றீங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நாளை மறுமையில நான் பொறுப்பு இல்லைன்னு ஒதுக்குறாங்க பாருங்க. அப்போ அம்மார் இப்னு ஆஸ் பொய்யன் அப்படியே சிரிக்குறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்ல, இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அபூதர் கிஃபாரி ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்கினார்? வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அல்லாஹ்வின் வழியில் யார் செலவழிக்கலையோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம், நரக நெருப்புல அது காய்ச்சப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், முதுகிலையும் நெற்றிலையும் விராப்புறங்களையும் சூடு போடப்படும். ஹதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்தது. ஃபதூக்குல் அதாப், நல்லா டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படும் என்று வருது. ஒரு நபி தோழர் பார்த்தாரு, இது ஜக்காத் எங்க வருது? பொதுவா வீட்டுல தங்க வழியெல்லாம் ஒண்ணு வைக்க கூடாது, பேங்க்ல காசு போடக்கூடாது. உழைச்சிங்களா சம்பாதிச்சிங்களா கொடுத்து விட்டுருங்க எல்லாத்தையும், அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு மாதிரி ஒரு கருத்துல தான் இருந்தார். சேர்க்க கூடாது, ஜக்காத்தை சொல்லல, பொதுவா சேர்க்க கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்து கடைசியா அபூதர் கிஃபாரிக்கு பின்னால ஒரு ஜமாத் போச்சுலாம் இல்லையே, கருத்தாக இருந்தது, கூட்டங்கள் வேறுபடல. இன்னைக்கு என்ன பிரச்சனைடா, இஹ்திலாஃபன், கருத்து முரண்பாடு, இது இயல்பாக இருக்கும். வலா யஸாலுன முக்தலிஃபின், கருத்து முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள். இல்லாமன் ரஹிம ரப்பு, அல்லாஹ் யாருக்கு இறக்கம் காட்டினானோ அவங்களை தவிர. கருத்து முரண்பாடு உலகத்தில் அழிக்கிறது. ஆனால் இஹ்திலாஃபன், கருத்து முரண்பாடு என்பதை இஃப்திராக்கன், பிரிவினைகளாக மாற்றி விடுகிறார்கள். நான் ஒரு குர்ஆன் வசனத்தை நான் என் ஸ்டைல விளங்கிப்பேன், அதுல நான் சரியாவும் அமைப்பேன் விளையாவும் அமைப்பேன். ஆனா நான் என்ன நினைக்கிறது, நான் விளங்கினதா சரி, எனக்கு பின்னாவா இல்ல நீ வழிகேடு, பத்துவா முடிஞ்சு போச்சு. அதான் பிரிவு. அப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரப்படுத்துகிற முக்கியமான செயல் ஒற்றுமை. பிளவு வரக்கூடாது. எங்க பிரிஞ்சீங்களோ அதாபுதான். அதான் இன்னைக்கு வரைக்கும் பலஸ்தீன்ல நமக்கு ஒண்ணும் செய்யலாமே. அடி வாங்குற சமுதாயமா அடி குடுக்கிற சமுதாயமா? நான் யோசிச்சு பாருங்க. பத்ர் போர்க்களத்துல 313 பேர் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம வந்தாங்க. தயாரிப்போட வந்த மக்காவில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான நபர்களை அல்லாஹ் எப்படி வெற்றி பெற வச்சான்? லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் என்று அல்லாஹ் சொல்றான்.
பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த அல்லாஹ் மௌத்தா போய்தானா? நஊது பில்லாஹி. அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். ஏன் நம்மளால வெற்றி பெற முடியல? நாங்க துண்டு துண்டாயிட்டோம். நமக்குள்ள ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவன், உனக்கு கீழே நாங்க எப்படி வர, எனக்கு கீழே நீ எப்படி வர, இதானே இன்னைக்கு பிரச்சனை. அப்ப அல்லாஹ்வின் அருளில் இருந்து ஒரு சமுதாயம் எப்போது தூரப்படுத்தப்படுமோ அந்த சமுதாயம் கண்டிப்பாக வெற்றி பெறும். சரியா புரிஞ்சு கொள்ளுவோம். இன்னைக்கு சர்வதேச உலகத்திலே நம்முடைய சமூகம் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் நாம் இழந்த அல்லாஹ்வுடைய அருளை மீளப் பெறுவதற்கான வழியை நாம் யோசிக்கிறோம். அது நானும் நீங்களும் யோசிச்சு எவ்வளவு நடக்குமோ தெரியல, குறைஞ்சபட்சம் நாம யோசிச்சோன்றதுக்காக அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும், அவ்வளவுதான் இதுல சொல்லணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நபிமார்களை அனுப்பும்போது என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புனது ரஹ்மத்தா, அருளா. நபியுடைய வருகை ஒரு அருள். இல்லைன்னா நாங்க சிலை வணங்கிட்டு இருப்போம், அல்லாஹ் அல்லாதவைகளை அழைத்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ஒரு அருளாக உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன அருள்? முதலாவது ரசூல்மார்களுடைய வேலை என்ன? ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சூரத்து ஷூரா 42:13, நூஹுக்கு எதை நாம் கொடுத்தோமோ அதைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா வ ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்றோம். என்ன சொன்னோம்? அன் அகீமுத்தீன் வலா ததஃபர்ரகு ஃபீ. மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதுல பிரிஞ்சிடாதீங்க. நபிமார்களுடைய வருகை ஒரு அருள் என்றால் அந்த அருள் வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றின் மூலம் அது ஏற்படுத்தப்படணும். ஒற்றுமை என்ற கயிற்றை பிடிக்கிறேன் என்று அது வரல. அல்லாஹ்வுடைய ஹப்லுல்லாஹ் வல் குர்ஆன், ஹப்லுல்லாஹ் வல் வஹி, அல்லாஹ்வுடைய வஹி. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள், நிஅமத், உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பில்லை. அதனால ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய சமூகம் ஒரு வீரமுற்ற ஒரு சமுதாயமாக, தைரியம் உள்ள ஒரு சமுதாயமாக, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெயரை கேட்டால் அந்நியர்கள் நடுநடுங்கி போற ஒரு சமூகமாக, கௌரவமிக்க ஒரு சமூகமாக, கண்ணியமிக்க ஒரு சமூகமாக இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு காலத்தில் சமூகம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஏமாற்றப்படுபவர்கள் ஒன்னா நம்பர் முஸ்லிம்களா போய்த்தாங்க. அந்த அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் தான் கான நாஸு உம்மத்தன் வாஹித. அல்லாஹ் ஒரே ஒரு சமூகமாக இருந்தார். ஃபபஅஸ அல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினார். முபஷ்ஷிரீன், நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்லுங்க, நல்லது கிடைக்கும் நன்மாராயம் சொல்லுங்கள். வ முன்திரீன், தவறான திசையை நோக்கி போறவங்களை எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வ அன்ஸல மஅஹுல் கிதாப பில் ஹக். சும்மா அனுப்பல நபிமார்களை, வேதத்தை, உண்மையான வேதத்தை அனுப்பினார். யஹ்கும பைனன் நாஸ் ஃபீ மக்தலஃபு ஃபீ. எதுல மக்கள் முரண்படுவார்களோ அதுல சரியான வழியை காட்டுறது. அப்ப முரண்பாடுகளை தீர்த்து சரியான வழியை காட்டுவது இஸ்லாம் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத், ஒரு அருள். ஆனால் விரும்பிய விரும்பாமலும் அந்த நிலை மாறிவிட்டது. மார்க்கத்துல வேதம் நமக்கு வழிகாட்டல, தனி மனிதர்கள் நமக்கு வழிகாட்டுவாங்க. அவங்க சொல்றதா நம்ம முடிவா போச்சு. வேதத்துல இருந்து என்ன சரி போலன்னு தேடணும்னு பாக்கல, இந்நாள் என்ன நமக்கு சொல்லுவார் என்று பார்த்து இடிக்கிற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்த அந்த ரஹ்மத்துல இருந்து நம்ம தூரமாக்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கம் ஒரு மனுஷன் போறான்னா அதுக்கு ஒரு காரணம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நல்லா தொழுது நோம்பு குடிச்சு காத்தெல்லாம் கொடுத்து ஹஜ்ஜுக்கெல்லாம் போனா மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மா போயிடலாம். போகல, இதெல்லாம் செஞ்சா ஒரு நாளும் போகல. தொழுது நோம்பு குடிச்சு விடிய விடிய நீங்க கியாமுல் லைல் தொழுதாலும் சரி. இதை யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களின் மூலம் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. நீங்க அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போலாமா? அப்ப நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, வலா அன்த, நாங்க மட்டும் இல்லை, நீங்களும் அமல் தானே செய்றீங்க, ரெண்டு வணங்குறீங்க தானே, எவ்வளவு விஷயம் நடக்குது. வலா அன்த யா ரசூலல்லாஹ் வலா அன சொல்றாங்க. எஸ், நானும் அமல் செஞ்சு சொர்க்கம் போயிடாது. அப்ப எப்ப சொர்க்கம் போகலாம்? இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்.
அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சூழ்ந்து கொண்டவர்களை தரும். எப்படி சொர்க்கம் போறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அருள்ல தான் நம்ம எல்லாம் சொர்க்கம் போறோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம தொழுக நம்மள சொர்க்கம் கொண்டு போக முடியும், போகாது. நம்முடைய அமல்கள் சொர்க்கம் கொண்டு போக போகாது. நம்மள சொர்க்கம் கொண்டு போறது அல்லாஹ்வுடைய அருள் தான். அல்லாஹ்வுடைய நியமத்தில் யார் இருக்கிறார்களோ அந்த நியமத்தில் உள்ளவங்களுக்கு தான் சொர்க்கம். நாம செய்யற அமலால சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் சில ஆட்கள அமல தூசியா பறக்க விடுவான். அன்றைய தினத்துல சிலருடைய அமலை கொண்டு வந்து ஃபஜஅல்னாஹு ஹபா மன்சூரா, பரத்தப்பட்ட தூசி புழுதியா போயிடும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு சொர்க்கம் கொடுக்கணும், அவன் இறக்கப்படணும். அவன் இறக்கப்படாம நீங்க அமல் செஞ்செல்லாம் சொர்க்கம் போயிடாது. அமல் செஞ்ச எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் அவன் அல்லாஹ்வுடைய அருளை. அந்த அருளை இழந்து விட்டு ஒரு நாள் என்ன செய்யலாது? சொர்க்கத்துக்கு போக மேலாது, உலகத்திலே மறுமையிலே வெற்றி வரையாது. தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அதை பின்பற்றி நடக்கிறது தான் இம்மை மறுமை வெற்றி. இம்மை மறுமை வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய அருளை உடையவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா சிலருக்கு அவனுடைய அருளிலே அவர்களை நுழைவிக்கிறான், சிலரை அவனுடைய அருளில் இருந்து தூரப்படுத்துகிறான். யார தன்னுடைய நியமத்துகளுக்குள்ள, தன்னுடைய ரஹ்மத்துகளுக்குள்ள நுழைவிக்கிறான், யாரை அப்புறப்படுத்துகிறான். இந்த கேள்விக்கு முழுமையான பதிலை இப்ப சொல்ல இயலாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏண்ட மட்டும் பா என்ன செய்யலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்றான்டா, வரஹ்மதி, என்னுடைய அருள் இருக்கிறதே, வசிஅத் குல்ல ஷைஇன், எல்லா பொருட்களின் மீதும் அது சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, எல்லாவற்றின் மீதும் அது சூழ்ந்திருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், நான் அதை யார் மீது விதிக்கிறேன் என்றால் எவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், வயுக்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுப்பவர்கள், வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுக்மினூன், நம்முடைய வசனங்கள் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த மூமின்கள், அல்லதீன, அவர்கள் யார் என்றால் யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, நபியை, எந்த நபி? ரசூல், அதாவது எழுத்தறிவில்லாத உம்மி நபியாகிய அந்த தூதரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித்தௌராத் வல் இன்ஜீல், அந்த நபி யார் என்பது தௌராத்திலும் இஞ்சியிலும் ஏற்கனவே எழுதப்பட்டது. யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், கன்ஃபார்ம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி தான், தெரிஞ்சுக்கிட்டு தான் மறுத்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, தங்களுக்கு வந்த உண்மை ஹக் ஏற்கனவே அவர்கள் தெரிந்தது, அவர்களிடம் வந்தபோது அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்ல, தெரிந்து கொண்டே புறக்கணித்தார்கள். தங்களுடைய பிள்ளையை எப்படி பிள்ளைன்னு தெரியுமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை தெரிஞ்சுக்கிட்டு தான் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய அருள் அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, அந்த நபி தௌராத்திலும் இஞ்சியிலும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நபி, யஅ்முருஹும் பில் மஅரூஃப், அந்த நபி அவர்களுக்கு நல்லவைகளை ஏவுகிறார், வ யன்ஹாஹும் அனில் முன்கர், பாவங்களை விட்டும் அவர்களை தடுக்கிறார், வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு ஆகுமாக்குகிறார், வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபீஸாத், கெட்டவைகளை அவர்களுக்கு ஹராமாக்குகிறார், வ யதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால், அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய சுமைகளை, அவர்களுடைய விலங்குகளை விட்டு அவர்களை இலகுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்லிக்கிறார், ஃபல்லதீன ஆமனூ பிஹி, அவர்கள் அந்த நபியை ஈமான் கொள்கிறார்கள், அவரை அரவணைக்கிறார்கள், வனஸருஹு, அவருக்கு உதவி செய்கிறார்கள், வத்தபஉ நூர் அல்லதி அன்ஸல மஅஹு, அல்லாஹ் அவருக்கு இறக்கிய அந்த வெளிச்சத்தை, நூரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உலாயிக ஹுமுல், இந்த மனிதர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத், இந்த அருள் யாரை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை சொல்லிட்டான். முதலாவது என்னென்றால் அவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார். தக்வா என்பது வெளிப்படையான பகட்டுகளோ பாவனைகளோ நடிப்புகளோ அல்ல, அல்லது உதடுகள் பேசுகிற சில வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய சில அடையாளங்கள். தக்வானா என்ன? நம்ம தக்வான்றது மாஷா அல்லாஹ் பெரிய தக்வாதாரியே நல்லா பயான் பண்றாரு, தக்வாதாரியா பயான் பண்ண தக்வாதாரியா, நான் பயான் பண்ணேன், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உதட்டில் வரதான் தெரியும். மாஷா அல்லாஹ் பெரிய தக்வாதாரி, முடிவெடுக்கல. தக்வா அல்லது மாஷா அல்லாஹ் பெரிய தாடி வச்சுட்டு இருப்பான்,
மாஷா அல்லாஹ் தக்வாதாரி, நல்ல சுப்பான ஓடிக்கிறார் தக்வாதாரி, பள்ளிக்கு போறார் தக்வாதாரி. இப்படி எல்லாம் தக்வாக்கு முடிவெட்டீங்கன்னா உலகத்துல எல்லாம் தக்வாதாரி தான். ஏன் தெரியுமா? முதலாவது தக்வாதாரி நயவஞ்சகன் தான். இப்போ அல்லாஹ் சொல்றான், இதா ரஐத்தஹும், அவர்களை நீங்கள் பார்த்தால் யூஜிபுக்க அஜ்சாமுஹும், அல்லாஹ் வெளிப்படையான அவங்களோட உடல் அமைப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒய் யகூலு தஸ்மஉ லிகௌலிஹிம், அவங்க பேசின அவங்களோட பேச்சுகளை நீங்க கேட்கிற மாதிரி இருப்பாங்க. தக்வான்றது அதல்ல. அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்க என்று சொல்றாங்க. இங்க இல்ல, உதட்ட காட்டல, வாய காட்டல, வேற வேற அடையாளப்படல. இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. தக்வான்றது உள்ளத்தில இருந்து வரணும். உண்மையான பயம் இருக்கணும். அல்லாஹ்வை பற்றிய உண்மையான எண்ணம் இருக்கணும். எதை பேசினாலும் நேர்மையா பேசணும், எதை பேசினாலும் உண்மையா பேசணும். நட்டிப்பு, நாடகம், பொய் பேச்சு, இந்த இது மாதிரி இன்றைக்கு உண்மையிலே சில சம்பவங்களை பார்க்கும்போது, இந்த ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறேன், முக்கியமான நபித்தோட சொல்றேன், நான் சில விஷயம் நட்டைக்கு சொன்னா கழுத்து போயிருந்தேன். உதாரணத்துக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் முழுக்க நட்டிப்பு, எக்ஷன். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காப்பாற்றணும். நம்மளே அதுலேருந்து நம்மளை மட்டும் காப்பாற்ற சரி வராது. நம்ம சமூகத்தை பொதுவாக காப்பாற்றணும். எல்லாம் என்னடா அவங்களோட பேச்சு அத்தனையும் நடிப்பு. நடிப்புன்றதை எப்படி சொல்றது? இதெல்லாம் பார்த்தா மற்ற பக்கத்தில் அவங்களோட வேலையோட எல்லாம் பார்த்தா பேசுறது சம்பந்தமே இல்லையே. உதாரணத்துக்கு சொல்றோம், உலமாக்கள் பேசுவாங்க, இவங்களும் கூட ரெண்டு பேசுவாங்க. எல்லாம் போய் பார்த்தா என்ன நடக்குதுங்க? அங்கே போய் பார்த்தா என்னமோ பெரிய தக்குவாவோட இவன் தான் மோலா நம்பர் மாதிரி இருந்து, இங்கே பார்த்தா ஒரு தொழுகை காணும், பள்ளிவாசலுக்கு வராது. இல்லை, என்ன தக்குவா இது? தக்குவா இது தக்குவா? அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையான வேலை பேச்சு இதை வச்சு தக்குவா முடிவெடுக்கலாது. குர்பானி கொடுக்குறீங்களே, ஹாஜியார் 10 மாடு கொடுக்கிறார், மாஷா அல்லாஹ், அவர் தக்குவா தான் சொல்லிடுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குர்பானி என்ன சொல்லுது? தக்குவாண்டா என்ன? நீங்க அரைக்கிற குர்பானியுடைய இறைச்சி அங்க போகாது. நீங்க ஓட்டுற அந்த ரத்தம் அங்க போகாது. உங்களோட இறைச்சி அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க செஞ்சிருந்தா அல்லாஹ் அதான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் சொன்னா காபத்துல்லா கட்ட சொல்லி, அவங்களா போய் செஞ்ச வேலை இல்லை, அல்லாஹ் தான் சொன்னான் உயர்த்தி கட்ட சொல்லி. கட்டுறாங்க, கட்டி முடிஞ்சு அல்லாஹ் சொன்ன வேலையை தானே செஞ்சாங்க. இதுல என்ன சரி இஹ்லாஸ் இல்லாம இருந்தீங்கமா? சான்ஸ் இல்லை. எல்லாம் முடிஞ்சு வந்து ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் அந்த வேலையை செஞ்சுட்டேன், என்னட்டு ஏத்து, நான் தானப்பா சொன்ன உனக்கு செய்ய சொல்லி. இதுக்கு மேல தான் தக்குவான்றது. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறது 10ன்னா காட்டுறது 100. அல்லாஹ் தான் என்னையும் காப்பாற்றணும், உங்களையும் காப்பாற்றணும். அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்து இப்ப நினைக்கலாம், எனக்கு நியமத்துகளை தந்திக்கிறான், மாஷா அல்லாஹ், ஏன் எனக்கு தக்குவாதான் காரணம். அது உண்மை. நீங்க நினைக்கிற தக்குவாதான் அடிக்கிட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். விளங்குதா? எவனுக்காவது அள்ளி கொடுக்குறாட்டா அவன் யோசிக்கணும், ஆஹா என்ன இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு, அல்லாஹ் எந்த சமுதாயத்தை விரும்புறானோ அவர்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஃபமன் சஹி, யார் அல்லாஹ் மேல கோபிக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய கோபம். அல்லாஹ் விரும்பினவங்களை சோதிக்கிறான். உலகத்துல எனக்கு இவ்வளவு பொருளாதாரம் கிடைச்சிருக்குன்னு வச்சு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான்னு ஒருத்தன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதா என்ன? காரூன்னு சொல்லணும். பூமிக்குள்ள போனாங்க அந்த காலம். அல்லாஹ் கொடுக்காத வச்சு எல்லாம் அல்லாஹ் என்னை நல்லா இறக்க வச்சுக்கிறான்னு கொடுக்குறேன். இன்னும் சொல்றேன்டா, மன்கான யுரீது ஹர்சத் துன்யா, உலகத்தை யார் விரும்புகிறார்களோ நல்லா கொடுப்பன்றான். மன்கான யுரீது ஹர்சல் ஆகிரா, யார் மறுமையா அங்கதான் முழுமையா கொடுப்பன்றான், இங்க கொடுக்க மாட்டான். இந்த உலக வாழ்க்கையில நிறைய கிடைக்குதுன்றதெல்லாம் வச்சு அல்லாஹ் எங்க மேல இறக்கம் காட்டிட்டு எங்களை அவருடைய அருளை வச்சுக்கிறான்னு நினைச்சிடவே வேணாம். அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த அருள்ல இருந்து தூரமாக்கினான்னு அர்த்தம். ஏன் தின்ன வழி இல்லாம ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 3 மாசம் இல்ல. யோசிச்சு பாருங்க. எண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்பது உலக பார்வையில் நீங்க முடிவெடுக்க கூடாது. அவருக்கு அங்க கம்பெனி, சென்னையில கம்பெனி, சிங்கப்பூர்ல கம்பெனி, மலேசியால கம்பெனி, போதாத்துக்கு இன்னொன்னு இந்த யூகேனே ஆரம்பிக்க போறாராம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்து அருள். இது அருளா? இது வெளியில அல்லாஹ் கொடுக்குற சில விஷயங்கள். அது நல்லவனுக்கு கொடுப்பாங்க, நல்லவனுக்கு கொடுப்பான். அப்ப
இதையெல்லாம் வச்சு மாஷா அல்லாஹ் என்று திருப்தி படக்கூடாது, பயப்படணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளவு பெரிய பணக்காரர், சாப்பாடு கொண்டு வைக்கப்படுது, திங்க வேண்டியதுதானே. என் மோசமான ஆளா, சொர்க்கத்துக்குள்ள வருவாருன்னு சொல்லப்பட்ட மனுஷன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த மனிதர் என்ன சொல்றாரு, அழுவாரு சாப்பாடு கொண்டு கொடுத்து. பெரிய பெரிய கோடீஸ்வரர். நம்ம ஆட்கள் எல்லாம் கொடை கொடுத்தா அப்படி நினைச்சு கனவுனையும் கொடுக்கல. கனவுல அப்படி கொடை கொடுக்குற மாதிரி கனவுனா டக்குன்னு பதில் எழுப்பிடுவோம், சிசி கூட கொடுக்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்த கொடையெல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லை நம்ம நினைச்சுப்பாங்க. அதனாலதான் அவர் சொர்க்கம். இல்லாட்டி சும்மா சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, இப்படி சும்மா சொல்றதுக்கு என்ன சொர்க்கம் என்ன ஈஸியா ஃப்ரீயா கிடைக்கிற சாமான தேரால ஒஃபர் போடியா? அப்படியா? சொர்க்கம்ன்றது லேசா போகலாது, உயிருக்கு முன்னால போராடணும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுக்கு அவங்களோட உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கி முடிஞ்சு போச்சு. சொர்க்கம் எப்ப கேட்டாலும் உயிரை தரணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பல யுத்தங்கள்ல கலந்துகிட்டவர், பல போர்க்களங்கள்ல போய் சந்திச்சவரு, சும்மா இல்ல சும்மா அந்த பணக்காரனா மட்டும் இருக்கிறவரு, போராளியாக இருந்தார். அவர் அழுவார். குத்தில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டுட்டார். அப்பா ஹம்சா கொல்லப்பட்டு விட்டாரு. எங்களை விட எல்லாம் நல்லவங்க. அப்பா யார் சொல்றா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, எங்களை விட அந்த ஹம்சா அல்லாஹ் நல்ல மனுஷன் இல்ல, முஸ்அப் இப்னு உமைர் நல்ல ஒரு மனுஷன் இல்லையா? கொல்லப்பட்டுட்டாங்களே. உலகத்துல எந்த வெற்றிகளையும் அவங்க பார்க்கலையே சொல்றாங்க. உகதுல இஸ்லாமிய சமுதாயம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல, பெரிய அளவுக்கு கனிமத்து வந்து அதுக்கு பிறகுதான் கனிமத்து மதீனாவுக்கு வந்தது. புனைன் யுத்தத்துல தான் அள்ளி இறைச்சாங்க கனிமத்தை. இதெல்லாம் பார்க்காம மூத்த போட்டாங்க. சொல்லி போட்டு எனக்கு பயமா இருக்குது, அவங்களுக்கு மறுமையை எங்களுக்கு உலகத்தை எல்லாம் தந்து உலகத்தில் எல்லாத்தையும் முடிச்சுவாங்க போல, அப்படி பயந்தாங்க. எனவே அல்லாஹ்வுடைய அருள்ன்றது உலகத்துல கிடைக்கிற இந்த காரு பங்களா இதுவெல்லாம் வச்சு எல்லாம் முடிவெடுத்துட கூடாது. ஏமாறுறது இதுதான் மனுஷன் நிறைய. அல்லாஹ் எனக்கு செஞ்சுக்கிறான்பா, செஞ்சுக்கிறான். சரி, நீ என்ன பண்றது? ஒழுங்கா தொழுவியா? எதையாவது நீ அல்லாஹ்வுக்கு சரியா? நீ எந்த வேலையை செய்யற? ஹஜ்ஜுக்கு போறேன்னு அல்லாஹ்வுக்கு போறியா? உம்ராவுக்கு போறேன்னு அல்லாஹ்வுக்கு போறியா? ஏழைகளை கண்டா உனக்கு இறக்கம் வருதா? கஷ்டப்படுறவனை கண்டா உனக்கு இறக்கம் வருதா? இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில உள்ளவங்க மேல நீங்க இறக்கம் காட்டுங்க, வானத்துல உள்ளவன் உங்க மேல இறக்கம் காட்டுவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இறக்கம் உனக்கு வருதா? இது எதுவுமே இல்லைன்னா அல்லாஹ் உனக்கு நியமத்தை செஞ்சுக்கிறான்னு நீ எப்படி பெருமைப்படலாம்? நீ பயப்படலாம் வேணும். சொர்க்கத்துக்கு சொல்லப்பட்ட அந்த மனிதரே 700 ஒட்டகங்களை சாமானோட தூக்கி மதீனால பங்கு வச்சாலவர், அவரே இந்த அளவுக்கு பயந்து அழுகுறாருன்னு சொன்னா, சகோதரர்களே, இறையச்சம் என்பது இந்த உள்ளத்துக்குள்ளே இருந்து வரணும் பயம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒருவருக்கு ஒரு தினார் தான் கொடுத்தார். அந்த ஆள் வாங்கிட்டு ஒரு துவா செஞ்சார். என்ன சொன்னார்? அல்லாஹ் உங்கள்கிட்ட இதை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்ப உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் அழுகுறாரு. கேட்குறாங்க, எதுக்கு நீங்க அழுவணும்? நல்ல வார்த்தை தான் நம்ம சொன்னாங்க. அழுகுற மாதிரி அவர் ஒன்றும் உங்களை புண்படுத்துற மாதிரி பேசலையே, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னார, அந்த வார்த்தை உண்மையாக இருக்குமா இருந்தா அல்லாஹ் இதை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக சொன்னார, அல்லாஹ் இந்த ஒரு தீனாரை ஏத்துக்கிட்டா அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு பயந்தவன் அர்த்தம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எந்த நல்ல விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்கிறதம் இருந்துதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் என்னட்ட ஒரு தீனாரை ஏத்துக்கிட்டான்னா நான் முத்தகீன்றதுக்கு அடையாளம். அது கிடைக்கணும்னு தான் என் மனசு தாங்கலன்னு சொல்றேன். விளங்குதா? அல்லாஹ்வுடைய அருளை அடையணும்னு நினைச்சா எங்கள்கிட்ட வர வேண்டியது தக்குவா. அது உதடுகள் பேசுகிற வார்த்தை. மனிதன் வகையில தவறு வரலாம், பிரச்சனை இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம். இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு வாழையில அது கஷ்டமானது, எல்லாம் வரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு அந்த தக்குவா, அந்த என்னுடைய ரஹ்மத்தை விதிக்கிறேன். ஜக்காத்தை அவர்கள் கொடுப்பார்கள், என்னுடைய வசனங்களை அவர்கள் நம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான். நபியை நம்புவாங்க, நபியை பின்பற்றணும். இறையச்சம்ன்றதுக்கு அடையாளம் என்ன? சும்மா வெறுமனே நபியை பின்பற்றணும் மேடையில் பேசிட்டு இருந்தது. அது வாழ்க்கையில வந்தா அதை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்றத நாங்க தேடணும். திருமணம் முடிக்க போறோமா, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு தேடணும். வியாபாரம் செய்ய போறோமா, ரசூலுல்லாஹ் எப்படி வியாபாரம் செய்ய சொன்னார்கள் என்று தேடணும். அந்த தேட்டம் நம்மள்கிட்ட வந்துட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் எங்களை கூட சேர்த்துட்டான்னு அர்த்தம். ஏன் நம்ம ஏதாவது செய்யணும்னா நபி வழியை தேடுறோமே, ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்க்கறோமே, ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையில இருக்கிறான்னு பார்க்கறோமே. இது நம்மள்கிட்ட அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை செய்திருக்கிறான்.
ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் இப்ப பார்த்தா உலகத்துல மனுஷனுக்கு வாழையிலுமா நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு நம்ம மனசு சிந்திக்குதா இருந்தா நாங்க கவனமா இருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து வேற எங்கேயே இருக்கிறோம், தூரத்திலே இருக்கிறோம், நம்ம தூரப்படுத்தப்பட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கொள்ளும். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் உலகத்தில் ஒரு சோதனை அவர்களை பிடித்துக் கொள்வதையோ அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம் நோவினை தருகிற வேதனை அவர்களை பிடித்துக் கொள்வதையோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறை அருளில் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்க ரசூலை தங்களோட வாழ்க்கையில முன்னுதாரணமாக வச்சு செயற்படணும். வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, அது எதா இருந்தாலும் சரி, நீங்க ஹஜ்ஜி உம்ராவா இருந்தாலும் சரி, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேற விஷயம் எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்னு ஒருத்தன் தேடுறான்டா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல அவன் வாழ்ந்துகிறான். ரசூலுல்லாஹ் எப்படினாலும் செஞ்சுட்டு போட்டு நினைச்சான்டா அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டு விட்டான் என்று அர்த்தம். இது விளங்கிக் கொள்ளும். அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் தன்னுடைய அருளிலே கொண்டு சேர்க்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பஅதுஹும் அவுலியா பஅத் சிலர் சிலருடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுருன பில் மஅரூஃப் அல்லது ஏவிக் கொள்றாங்க, வயன்ஹவுன அனில் முன்கர் பாவங்களை தடுக்கிறாங்க, வயுகீமுன ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுறாங்க, வயுத்தூன ஸகாத் ஸகாத்தை கொடுக்கிறார்கள், வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னுக்குள்ளதெல்லாம் செய்வாங்க, இந்த பின்னால உள்ளதை செய்ய மாட்டாங்க. தூதருடைய வழிமுறை விதத்தை புறவு பார்த்துக்கொள்ள ஊர்ல தான் சொல்றாங்க, நம்ம மூலைமார இல்லை பார்த்தா சரிதானே அப்படின்னு தூதரை பின்பற்றுறது இல்லை, ஊர்ல உள்ள மூலைமார பின்பற்றுறது. அல்லாஹ் எல்லாத்தையும் சொன்னான், வயுதீஊனல்லாஹ வ ரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுறான், அவர்களைத்தான் தன்னுடைய அருளிலே அல்லாஹ் தஆலா சேர்க்கிறான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய அருளில் யாரை அல்லாஹ் சேர்க்கிறான், யாரை தூரப்படுத்துறான்றதை நீங்க சிம்பிளா விளங்கிக் கொள்ளணும். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டு மேல சொன்ன அந்த விஷயங்களை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலே இருக்கிறார்கள். யார் இதுக்கு முரண்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து வெளியே இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இது சும்மா சிம்பிள் ஆச்சு, சிம்பிளா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார், நிறைய வசனங்கள் சொல்லலாம். வலவ் ஷா அல்லாஹு லஜஅலஹும் உம்மத்தன் வாஹிதா. ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுல இந்த செய்தி கொள்ளும். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை எல்லாம் ஒரே ஒரு சமூகமாக ஆக்கியிருப்பார். வலாக்கின் யுதுகிலு மன் யஷா ஃபி ரஹ்மத். எனினும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை தன் அருளிலே நுழைக்கிறார். யுதுகிலுனா என்ன? அதுகளை யுதுகிலுனா நுழைக்கிறது கொண்டு அல்லாஹ்வை சேர்ப்பாங்க. நீங்க நினைச்சிக்க மாட்டீங்க, அல்லாஹ் அந்த அருளிலே அவர்களை நுழைவித்து விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. யுதுகிலு மன் யஷா ஃபி ரஹ்மத் வல்லாலிமுன் அநியாயக்காரர்கள் மாலஹும் மின் வலியின் வலா நஸீர். அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாவலனும் இருக்க மாட்டான், அவருக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களிலே ஈடுபடுகிறார்களோ ஃபயுதுகிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத். அவர்களுடைய ரப்பு அவர்களை அவனுடைய ரஹ்மத்திலே அருளிலே நுழைவிக்கிறான். ذلك هو الفوز المبين. அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ்வுடைய நியாமத்துக்குள்ள அருளுக்குள்ள ஒருத்தன் போய் சேர்றான்டா, அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு வக்து தொழுறா இல்ல, மாஷா அல்லாஹ் பிசினஸ் சொன்னா அவன் அடிக்க ஒத்தனை இல்லை. நம்ம நினைக்கிறது இவன் தான் உண்மையான வெற்றி பெற்ற வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றணும். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறான், 200 ரூபாய் செலவழித்து 800 திரகம் மிச்சப்படுத்துறான். ரொம்ப கஷ்டம், அவனுக்கு அண்ணனுக்கு தின்றதுக்கே பிரச்சனை. ஆனா ஒரு வக்து தொழுகை விட மாட்டான். எப்படி? ஒரு வக்து தொழுகை விட மாட்டான். அவன்ல உள்ள நல்ல பண்புல எந்த குறைச்சலும் இருக்காது. பாவத்துகள்ல ஈடுபட மாட்டான். வட்டியிரு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அல்லாஹ்வின் பார்வையில் இவன் தான் உண்மையான வெற்றியாளர். அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைக்க போகிறான். அடுத்த உலகம் இருக்குது. வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah. நீங்க முழுமையான கூலி வழங்கப்பட போவதெல்லாம் கியாமத்துல தான். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் சுஹ்ஸிய அனின் நார்.
எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னah சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ் அவன் வெற்றி பெற்று விட்டான். அதான் வெற்றி. விளங்குதா? அப்ப பொருளாதாரம் வைக்கிறதோ அல்ல வேற வேற உலகத்தில் உள்ள அந்தஸ்து, மாஷா அல்லாஹ் இவர் பெரிய மினிஸ்டர், இவர் பெரிய கோடீஸ்வரர், இவர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு, இவருக்கு அது இருக்குது, இவருக்கு அவர் கூட்டாளி, இவர் ஷேக்குக்கு நல்ல நெருக்கமானவர், எல்லாம் உலகத்துக்கு ஓகே. மறுமையில அல்லாஹ் அருள் இருக்கிறான்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் செய்தியை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டு நல்ல கர்மங்கள்ல யார் ஈடுபடுறாங்களோ அவன் அல்லாஹ் அருள் வைக்கிறாங்க. இதுல அடுத்த பக்கம் என்ன? எவன்கிட்ட ஈமான் நம்பிக்கை அவன் வாழ்க்கையில ஒழுங்கா இல்லையோ, எவனிடத்துல நல்ல கர்மங்கள் இல்லையோ, எவன் அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யலையோ அவன் வெளியே. புரிஞ்சுக்கலாமா இல்லையா? சரியா இல்லையா? இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக செய்தி சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய வலியை, வலின்றதுக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா பாதுகாவல, நண்பன், நேசன் அப்படின்னாலே கருத்து. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் மூமின்களுடைய வலி கூட்டாளி. யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரான். வல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள், அவுலியாவும் ஷைத்தான், அவங்களோட கூட்டாளி ஷைத்தான். வலின்றது வலிமாருக்கு சொல்லுவோம், கூட்டாளிக்கும் சொல்றது, பாதுகாப்பவர்களுக்கும் சொல்றது. கல்யாணத்துல வலின்னா கூட்டாளி இல்லை, பாதுகாப்பு, அவர் பொறுப்பாளி அப்படின்னு சொல்றது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வலின்னு சொல்றான். எதுக்கு சொல்றது வலி? ஒரு செய்தியை நான் சொல்றேன், யாருக்கு ஞாபகம்? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு செய்திக்காக நான் உதாரணம் சொல்றேன். என்ன செய்தி? மேலே இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா பார்ப்போம். இப்படா அந்த வலின்றது ஒரு செய்திக்காக சொல்றேன். ஆமா, கல்யாணத்துல இருக்கிறப்போ அந்த வலின்றது அது ஒரு விஷயம். ஓகே, அது ஏன் நான் சொன்னேன்? அந்த உதாரணம் வலி எடுத்ததுக்கு ஒரு காரணம். ஓகே, என்ன சொல்லுங்க? ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபயுதுகிலும் ஜன்னாத், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? ஃபயுதுகிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய அருளிலே அவர்களை அல்லாஹ் நுழைவிப்பான். அந்த வசனத்தோட சம்பந்தப்பட்டு வந்தது. அப்ப சுருக்கம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய அருளில் யார் வாழ்றாங்களோ, அல்லாஹ்வுடைய நேசனாக யார் வாழ்றாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றி பெறுவாங்க. இந்த ஹதீஸை நான் எடுத்தேன், அதை நீங்க விட்டுட்டீங்க பாருங்க. இந்த ஹதீஸ், மன் ஆதாலி வலி, யார் என்னுடைய வலியோடு விரோதித்தாரோ, கூட்டாளி, நண்பன், அல்லாஹ்வுடைய வலியார் மூமின்கள், அதான் அர்த்தம். யார் என்னுடைய வலியோடு பகைத்து கொண்டானோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் பண்றது அல்லாஹ் சொல்றான். ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதா ஹதீஸில் குதுஸிமா ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப் சொல்லி போட்டு ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக என்னுடைய அடியான் என்னை எப்போது நெருங்குகிறான் என்றால், வமா யதகர்ரபு அப்து, ஒரு அடியான் என்னை நெருங்குவதில்லை நான் அவனுக்கு கடமையாக்கியவைகளை செய்து. நான் எதை அடியார்கள் மீது கடமை என்று சொல்றேன் அதுதான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. எனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய நான் கடமையாக்கிய கடமைகளை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் என்ன நெருங்குறாங்க. யார் நெருங்குறா? அல்லாஹ்வுடைய கடமையை ஃபர்ஸ்ட் செய்யும். போறது மற்றதெல்லாம் பயானுக்கு போறது, பயான் ஹால்ல போய் அழுகுறது, கண்ணீர் வடிக்கிறது, ஒப்பாரிக்கிறது, இதெல்லாம் போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ் கடமையாகிறது நான் செய்யறேன். பயானோடும் பெஷனா தான் போச்சு. என்னடா பெஷர் நான் சொல்றேன், அங்க வர எஃபெக்ட் வெளியில கேட்டுக்கு வெளியில வந்தா போகுது. அங்கலா என்ற நபித்தோழருக்கு வீட்டுல வந்து யோசனை வந்தது, பள்ளி நீக்கும் போது இந்த ஈமான் எனக்கு வீட்டுல இல்லையே. நம்மட பிரச்சனை என்னன்னா பள்ளிக்குள்ளேயே நமக்கு வாரல, வெளியில கேட்டோட வந்த உடனே பயான் போன கிழமை போன ஞாபகம் இருக்குதான். என்ன சொன்னாங்க? பயானுக்கே போன ஞாபகம் இருக்குதா, சொன்னது ஞாபகத்தில் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கடமைகளை செய்யறதன் மூலம் தான் அல்லாஹ் ஒரு அடியா நெருங்குறான். ஆனா நம்ம மெயின் ஓட்ட அங்காங்க, பெரிய ஓட்ட அங்கா போட்டு வச்சிருக்கோம். அது பாப்போம் பாப்போம், ஒரு நேரம் ரெண்டு நேரம் அப்படி மிஸ் ஆகுறது, அதெல்லாம் மனுஷனுக்கு இயல்பா நடக்கும். அது யார் அதுல விதிவில தெரியும். இது என்ன லைவ்லயே அவர் சுமூக வருது இல்ல, லைவ்லயே அவர் ஜமாத்துக்கு போறல. ஆனா கேட்டா நாங்க எல்லாம் அல்லாவுடைய அப்படி அழுகுறது, கண்ணீர் வடிக்கிறது. அப்ப அல்லாவுடைய அருள்ல இருந்து கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறவன் கடமையை ஒழுங்கா செய்யணும். அதான் பெஸ்ட்டுக்கு வழங்கணும்.
சொல்லி போட்டாங்க சொல்ல உமா யஸாலு அப்தி யதகர்ரபு பின் நவாஃபில். நஃபிலான மேலதிக வணக்கங்கள் இல்லை, சுன்னத்தான வேற விஷயங்கள், அதை கொண்டு என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், நெருங்கிக்கிட்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பஹு, எதுவரையும் அவன் நெருங்குவான்னா நான் அவனை விரும்புற வரையும் நான் அவனை நேசிப்பேன். இதா அஹ்பத்துஹு, நான் அவரை நேசித்து விட்டேன் என்றால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற காதா நான் மாறிடுவேன். இதுலதான் வஹதத்துல் வஜூத் எல்லாம் அல்லாஹ்னு சொன்னாங்க. இவன் வழிகிறது இந்த மாதிரி ஹதீஸை வச்சுதான். அவன் கேட்கிற காதா நான் மாறிடுவேன், அல்லாஹ் காதா போயிடுவேன் அர்த்தம் இல்லை. சில விஷயங்களை பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கொள்ளும். என் வலது கை உடஞ்ச மாதிரிங்கப்பா, என்ன பிரச்சனை? கூட்டாளி போய் தான் ஊருக்குண்டா, வலது கை உடஞ்ச மாதிரி உடஞ்சு அழிக்கிறது. உன்னைய பார்த்து ஊரே சிரிக்குதுன்னா ஊர் எப்படி சிரிக்கும்? அதுக்கு வாய அழிக்குது சிரிக்க, மக்களை சொல்றதா. அப்ப அல்லாஹ் சொல்றான் கேட்கிற காதா மாறிட வேண்டாம், நீ கேட்கறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை கேட்பேன். அதான் நாங்க செய்தி விடிய விடிய மற்ற விஷயத்தெல்லாம் விட்டு போட்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமானது உனக்கு காது கேட்கும். அதான் பிரச்சனை. கேட்கக்கூடிய குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி. பார்க்கிற பார்வையான மாறு, பார்க்கிற பார்வையா, கேட்கிற கேள்விக்கு எப்படியோ பார்வைக்கு அப்படிதான். அவன் பிடிக்கிற கையா மாறுவேன், நடக்கிற காலா மாறுவேன், அவன் கேட்டா கொடுப்பேன். என்ன செய்வேன்? வைதா சாலனி, அவன் என்னட்ட வந்து கேட்டுட்டான்னு சொன்னா இல்ல ஓகே என்ன கொடுத்துட்டு போறேன், எனக்கு என்ன குறையவா போகுது. இங்கன மட்டும்தான் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு யோசிச்சிருப்போம். கேட்டா தருவான்ற உடனே ஏற்கனவே இந்த ஆள் சில நம்ம சகோதரர்களுக்கு இது விளக்கம் வரும். கேட்டா தருவான் தானே அல்ல, நான் கேட்டு கேட்டு தரலையே. நிறைய பேருக்கு அப்படி நடந்துக்கிட்டு தானே. எத்தனை பேர் கேட்டு தரல? பெரும்பாலும் எல்லாமே யோசித்து நானும் யோசித்து. ஏன்னா எனக்கு எத்தனை கேட்டு ஒழுங்கு கிடைக்கல. உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்டா தருவேன் உடனே அல்லாஹ் இன்னைக்கு கேட்ட உடனே நம்மளாம் என்ன நினைக்கிறது? காய்ச்சல், 2 பெரடோல போட்டு போத்திக்கு படுத்தீங்களான்னு சரியா வந்து, அப்ப அசருக்கு காய்ச்சல்னா 2 வரல சரி, அப்படி அல்லாட்ட கிடைக்கும்னு நினைக்க கூடாது. கேட்டா தருவான்னா நாம கேட்கிற நேரத்துக்கு தர மாட்டான், நம்ம கேட்கிறத எல்லாம் தர மாட்டான். சொல்றது சில நேரம் நம்ம கேட்டிருப்போம், நம்ம கேட்டது நமக்கு ஆபத்துன்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கும், அல்லாஹ் தந்திரிக்க மாட்டான். நம்ம நினைச்சிப்போம் நமக்கு கேட்டதை தரலையேண்டு. அவன் என்ன செய்வான்? இதை கொடுத்தா இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதால கொடுக்காம இருந்திருப்பான். நம்ம பார்வையில் அல்லாஹ் தரல, அல்லாஹ்வின் பார்வையில் அல்லாஹ் நமக்கு இறக்கம் காட்டுவோம். அல்லாஹ் நம்மகிட்ட நேரடியா பேசுறது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசணும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம், இதை தவறா எங்கேயா பேன்ல சொன்னாருன்னு சொல்லி விட்டுறாங்க, சும்மா சிந்திக்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த பெரிய சிலைக்கிட்ட கேளுங்க, அதை சொல்லுங்க. தெரியும் தானே சொல்லாது, சும்மா அது அந்த ஆளுகளை சிந்திக்க வைக்க. அல்லாஹ் பேசுறது இல்லை, பேசுவான்னு நம்ம துவா கேட்கும்போது யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ப்ராடம் ஒன்று தான்னு நம்ம ஒரு ஆனங்க. அல்லாஹ் சொல்றான் ஓகே உனக்கு தார 2 மாசத்துல அதே ப்ராடோல இன்சிடென்ட் பண்ணி நீ மூத்தா போயிடுவா, பரவாயில்லையா அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆன்சர் வச்சா வானாயாம். இத அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றல, அல்லாஹ் பிராக்டிக்கலா இப்படி கூட இருக்கலாம் நம்ம கேட்கிற தராமைக்கிறது காரணம். நான் இந்த செய்தியை சொல்லும்போது ஒரு சகோதரர் பக்கத்தில் எழுதி விளக்கம் சொன்னாரு. உங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். அண்ணா பல்கலைக்கழகம் தானே, அதில் தன்னுடைய மகனுக்கு எப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு பெற்றோர் போய் அவங்க எப்பாயின்மெண்ட் கிடைக்கல, காசு ஏதோ பிரச்சனை, சரியான கவலை ஆயிடுச்சு. கிடைச்சின்னா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க. 4 வருஷத்துக்கு பிறகு அவருடைய மகனை சேர்க்க வேண்டிய அதே பெஞ்சு பஸ்ல போறாங்களா 27 பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சம்பவம்? எங்கேயோ போய் பிறந்து எல்லாரும் செத்திக்கிறாங்க. அப்பதான் அவர் நினைச்சாரா 4 வருஷத்துக்கு பிறகு அன்னைக்கு நம்ம கிடைக்காம இருந்தது நல்லது அப்படின்னு. நீங்க பிராக்டிக்கலா இப்படி யோசிச்சு பாருங்க. உதாரணமா நான் சொல்றேன், நல்லா எனக்கு ஒழுங்கான ஊடு இல்லையாங்களா, எனக்கு நல்ல ஊட்டத்தாயாலாம் நீங்க கேட்டுக்கீங்க, அது அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், 2 கிட்னி பழுதாப்புற மாதிரி ஒரு பிரச்சனை, உங்களோட கவனத்துக்கு செக்கிங்ல அது வந்திருக்காது. அல்லாஹ் பார்க்கறான், இவன் ஊடு கொடுக்குறதா இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதா. துவா கேட்டா நம்மகிட்ட சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனை இல்லாம ஆகிட்டு ஊட்ட கேன்சல் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நமக்கு தெரியல, நம்மளோட பிரச்சனை அல்லாஹ் இல்லாம சால்வ் பண்ணிட்டாங்க. ஸ்பீக்கர் கட்டி 10 லட்சம் ரூபாய் தேவை, 20 லட்சம் ரூபாய் தேவைன்ற பிரச்சனை வைக்கல. அப்படிதான் 10 லட்சம் சேர்த்து புழைச்சவனும் கொஞ்சம் தான் வைக்கல, நம்மட பார்வையில கிடைக்கல. அல்லாஹ் நீ கேட்டது ஊடு, அவன் தந்தது வாழ்க்கை. இதை பிராக்டிக்கலா புரிஞ்சு கொள்ளுங்க.
அல்லாஹ் கேட்டா தருவான்னு கேட்டேன் தரலையே அப்படின்ற கூடாது. அப்படி கேட்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கூட லேட் ஆகி கொடுத்தாங்க சில விஷயத்தை. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் மக்கால வச்சு கழுத்தை நெசி கொல்ல பார்த்தாங்க. கொல்ல பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் இந்த நிக்கிறாங்க உங்க எல்லாரையும் இல்லாம இருக்கு, நீனே கேளுன்னு. இந்த துஆவை கேட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் தான் ஊரோட ஓடுது மக்காலுக்கு. பார்த்தா வெற்றி ரசூலுல்லாஹ் கிடைக்குது, அவங்களுக்குள்ளே கிடைச்சிக்குது. பெருசா துஆ கேட்டாரு பாருங்க, நான் ஊரை விட்டு அனுப்பிட்டு. ஆனா அல்லாஹ் கொடுத்தா எப்ப தெரியுமா? பதில் போறது கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைச்சா தான் அது பெருமையா இருக்கும். இதே நேரத்துல அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய, ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து பதில் போர்க்களத்தில் தோல்வியை கொடுத்தீங்கன்னா, முதல் தோல்வி முஸ்லிம்களை வெடப்பாக்கி தெரியுமா? அந்த பதில மட்டும் வெற்றி கிடைக்காம இருந்திருந்தா முஸ்லிம்கள் பலவீனப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் அந்த பலவீனத்தை கொடுக்காம அதுக்கு போறது தெம்புல தான் போனது. உலகத்துல போய் பெரிய ஆளுக்கு மாதிரி இறங்கி மலையை சஹாபாட்ட விஷயம் தப்பு சொல்லக்கூடாது. அவங்க நினைச்சாங்க நல்லது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ரலியல்லாஹு அன்ஹு நல்லா அவங்களை பொருந்தி கொள்ளணும். அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இந்த கோஷ்டி 2 சண்டை பிடிச்ச அந்த உஹது போர்க்களத்தில் நடந்ததும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஏன் தெரியுமா? அப்பதான் உண்மையான மூமின் முனாஃபிக் யாருன்னு தெரியும் அல்லாஹ் சொல்றான். இந்த கிரேன் விழுந்த விஷயத்துல சொல்றாங்க, மக்காவுல கிரேன் விழலாமான்னு. ஏன் மக்கால இரும்பு உடையாதான்? மக்காவில் படிச்ச சாக மாட்டானே. இதே விளங்காத ஒரு கூட்டம் சத்தானே மக்கால உழுந்திக்க கூடாது. மக்கால எத்தனை பேர் மூத்தா போய்க்கிறாங்க. ஒரு ஆள் கழுத குதிரையில இருக்கிறார் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால. அந்த குதிரை அவரை தட்டி விட்டு அதுக்கு மேல ஏறி அவர் மூத்தா போறாரு அரபால வச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் அப்படியே வடக்குங்க மறுமையில தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார்கள். கிரேன் விழுந்து, கிரேன் மக்கால் வந்து காபத்துல்லா உடைச்சிருந்தா தான் கொஞ்சம் யோசிக்கணும். காபத்துல்லா உடையக்கூடாது. கிரேன் காத்துல விழுந்து கொஞ்சம் பேர் போனாங்க. இது கூட ஒரு சோதனை ஆயிக்கலாம். மக்கள் எப்படி நடக்குது என்று சிலவரும் மார்க்கத்தில் பலவீனப்படுவோம். அல்லாஹ்வுடைய சோதனை அடிக்கலாம். எங்களுக்கு தோல் பதில வெண்டனாங்க, என் முகத்துல வெள்ளலேண்ட அந்த சிந்தனை தானே நிறைய நயவஞ்சர்களை கிளப்பிடுது. நாங்க சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல வந்திருந்தா, நாங்க சொன்ன மாதிரி நீங்க யுத்தத்துக்கு போகாம இருந்தா நீங்களும் தப்பி எங்களோட இருந்திருப்பீங்க தானே அப்படின்னு மௌத்தா பண்ண வீட்டுல எல்லாம் முனாஃபிகள் போய் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மௌத்து உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தா வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேடி வரும். விளங்குதா சொல்றது? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் கேட்டா கொடுப்பான். யாருக்கு? தன்னுடைய அருளில் உள்ளவர்களுக்கு கொடுப்பான். கொடுப்பான்ற உடனே அதை நீங்க விளங்குற மெத்தட்ல விளங்கி கொடுக்கணும். அதே மாதிரி வலைன் இஸ்தஆதனி, என்னிடம் அவன் உதவி தேடினால் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நியாமத் அருள்ல வாழ்றவங்களை அல்லாஹ் கை விடுறது இல்லை. இப்ப சில நேரம் நீங்க நினைக்கலாம், அப்ப அல்லாஹ் உடனே தரவெல்லாம் மாட்டாங்க. பிரச்சனையான கட்டங்கள்ல அல்லாஹ் தரவுமே. உதாரணமா சொல்லணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் மாட்டிட்டாங்க. முன்னால கடல், பின்னால பிறவண்ட படம் தரத்திட்டு வருது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்னோட என்ற இறைவன் இருக்கிறான், அவன் என்னைய காப்பாற்றுவான். இதுக்கெல்லாம் உடனே சடன்லி தீர்வு கொடுத்தே ஆகும். மூசாவே வார மாசத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்றான்னா பிறவன் வந்து கொண்டு போயிடலாம். அப்போ உடனே தான் கிடைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன? அல்லாஹ் இடத்துல யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் இடத்துல ஒரு துஆ கேட்டாங்க. யாரா சொல்லுங்க? மறந்து வச்சிருக்கீங்க. அடிக்கடி பயான் கேட்கறதுல எந்த பயான்லயே ஒண்ணு கேட்டுதான் இருப்போம். அந்த மறந்து போயிட்டு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் தான் நிஅமல் வக்கீல். பொறுப்பெடுத்தா பாதுகாப்பவர்களில் அவன் தான் மிகச்சிறந்தவன் என்று சொன்னாங்க. நெருப்புக்கு என்ன நடந்தது? சுடல். அல்லாஹ் சொன்னா நெருப்புக்கு, நெருப்பை யானாரும் கூனி பர்தம் ஒரு சலாம், குளிராகிவிடு, சாந்தியுடைய குளிராக அவருக்கு மாறிவிடு என்று நெருப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காலஹா முஹம்மது, இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்ப சொன்னார்கள்? ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களை எதிர்ப்பதற்கு ஒன்று திரண்டு விட்டார்கள். பக்ஷவகும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று எதிரிகள் பயமுறுத்திய போதும் சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னாங்க. அல்லாஹ் எப்படி காப்பாத்தினான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்தினான், ரசூலுல்லாஹ்வையும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் காப்பாத்தினான். அப்படி நேரத்தில் அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான். எப்படி? இதுக்கு மேல நம்மளாம் ஒரு விஷயத்துக்கு உதவியை பார்க்கறது சபபு இருக்கிறான்னு பார்க்கணும். தப்ப சான்ஸ் இல்லையேன்னா பார்க்கணும். கடலுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் நண்ட மாதிரி நம்ம நண்டிந்தான். பனு இஸ்ரவேலர்கள்ல சில பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க. யா மூசா இன்னால முத்திருக்கும், நம்ம கதை இன்னைக்கு முடிய போகுது, நாங்க மாட்டிக்கிட்டோம், ஏன் பின்னாலே திறந்துட்டு வர முன்னால கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படையான அஸ்பாபுகள், காரணிகளை வைத்து அல்லாஹ் உதவி செய்வான் என்று நம்பி இருந்தா மௌனமா தான் இருப்பாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் அல்லாஹ்க்கு உதவி செய்யணும்டா வெளிப்படையா நமக்கு தெரிகிற மாதிரி காரணம் ஒன்று இருந்துதான் உதவி செய்யணும். அவன் அல்லாவே இல்லையே, அத நம்மளும் செஞ்சுட்டு போயிருவோம். எந்த ரீசனும் முன்னால தெரியக்கூடாது. யா அல்லாஹ் வழியை காட்டுனாங்க, கடலை பொழந்து ரெண்டாக்கி இந்த போடணும்னு அல்லாஹ். இது நிறைய நடக்கும், நாம நினைச்சிட்டு அந்த அல்லாஹ் இப்ப இல்லையாக்கும். அது பனு இஸ்ரவேலருக்குள்ள அல்லாஹ் நாம நினைக்கிறான். அவனை நம்பினீங்கன்னு சொன்னா, அவன் அருள்ல நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, அவன் விரும்புற மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, உலகத்தின் எந்த கேவலங்களும் உங்களை அணுகாது. வந்தாலும் சோதனை தான். அல்லாஹ்வுடைய உதவியில நீங்க வாழ்றீங்க, அல்லாஹ் கண்டிப்பாக இன்மை வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் உங்களோட மௌத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மௌத்தாக இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம எல்லாம் தவற விடுகிறோம். அல்லாஹ்வுடைய அருளிலே வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை நழுவ விடுகிறோம். ஒரு அறிஞர் ஒரு ஜனாசா போகுது, கேட்கிறார், கூட உள்ளவங்க எல்லாம் பக்கத்துல இந்த ஜனாசாய்க்கு தானே கெட்ட ஒரு ஜனாசாவாக இருந்து இந்த ஜனாசா அல்லாஹ்வுடைய அதாபை நோக்கி போய்கிட்டு இருந்தா, கபர் எல்லாம் வளர்ந்து தானே கத்தியத்தான் நம்ம ஒரு ஜனாசா மனிதன் சுமந்து கொண்டு போகும்போது யா வைலத்தா யா வைலஹா யாலை எனக்கு என்ன நடந்து விட்டது, ஐல ததுக போன பிகா, எங்கப்பா என்னை கொண்டுட்டு போறீங்கன்னு புலம்பிட்டு தான் போகும். அந்த மாதிரி ஒரு ஜனாசாவாக இருந்து அந்த ஆளுக்கு அல்லாஹ் திருப்பி உசுர கொடுத்தான். எப்படி இந்த போயிட்டு இருக்கிற ஜனாசா ஆளுக்கு உசுர கொடுத்தா அவர் என்ன செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவன் கூட இருந்தவங்க அப்பா அப்படி ஒரு சந்தர்ப்பம் மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தா மூத்த பார்த்துட்டு வந்தாலும் உடனே திரும்பி நல்லா தொழுது எழுது நல்லா நடப்பாரு அப்படின்னு அந்த அறிஞர் சொன்னாரா, அந்த வாய்ப்பு ஒரு கிடைக்குமா? கிடைக்க உங்களுக்கு கிடைச்சிதப்பா அந்த வாய்ப்பு, உங்களுக்கு கிடைச்சித, நீங்க அதை செய்யலாமே அப்படின்னா. இதுதான் மனித வாழ்க்கையில சரியான தத்துவம். இது நம்ம யோசிக்கிறது. யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுக்குறானோ அல்லாஹ் பாவடாப்பா தூக்கு தண்டனை, ஆனா இவனுக்கு 2-3 நாள் தூக்கு எழுதிக்கு எக்ஸிடென்ட் பண்ணி மொத்தம் போற மாதிரி இவன் அடுத்தவனை பார்த்து இறக்கப்படுவேன். இது உலகத்துல யதார்த்தமா நடக்குது. நான் சொல்றது சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளிலே நானும் நீங்கள் வாழ்ந்தால் நாளைய மறுமையில வெற்றி. சில ஆட்கள் அல்லாஹ் நாளைக்கு எதுவும் எட்டு பார்க்கவும் மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான், அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள் அவங்க வாழல. எல்லாம் பெருமைக்கும் புகழுக்கும் இதுக்கு தான் செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுக்காக எதுவும் அவங்க செய்யல, சத்தியத்தை அவங்க ஒழுங்கா சொல்லல, எல்லாத்திலையும் பொய். இன்னைக்கு வியாபாரி மாறும் அல்லாஹு அக்பர், என்ன பொய், எல்லாத்திலையும் வாயை திறந்தா பொய் தான். பயம் இல்லாம போய் சொல்றாங்க. நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்லதான் செய்றாங்க. வாயை திறந்தா பொய், பொய் சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? அந்த நியமத்துல நமக்கு வாழணுமா? நாளைய மறுமையில் அல்லாஹ் தஆலா சிலரை ஏறிட்டும் பார்க்க மாட்டோம். அவங்க யாரு அப்படிங்கிறது 10 கூட்டத்தார நிற்கிறாங்க. இன்னொரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் யாருன்றதை பேசுவோம். அப்ப இதுல சுருக்கமா நீங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அல்லாஹ்வின் அருள்ல வாழ்ந்தா தான் உலகத்துல நமக்கு சேஃப்டி, மறுமையிலே நமக்கு சேஃப்டி. உலகத்துல சேஃப்டின்றது எல்லாம் கிடைக்கல, கிடைக்காமலும் இங்கும், ஆனா மறுமையில தப்பிடும். எல்லாத்தையும் தந்து ஓகே ஒரு 50 வருஷத்துல உன்னை கைப்பற்றியது அங்க கொண்டு நரகத்துல போறடி அல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய வெற்றிக்குரிய அந்த வாழ்க்கையை பெறணும்டா அல்லாஹ்வின் அருளில் வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். அந்த அருளில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நுழைவிப்பானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக முடிக்கிறேன். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.